Welcome back to another video. I'm so sorry I was not very consistent, but I will try to become very consistent going forward. And before we get into the video, I want you guys to take a minute, do hit the subscribe button because only 40% of the entire audience have been subscribed to this channel. So please, guys, hit the subscribe button, turning on the notification button as well. Please, and the notification bell button, டமால்னு போய் ஒரு பெல் அடிச்சுட்டு வந்துருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது is Orderblock. Orderblockனா என்ன? Lately I've been seeing a lot of videos about Orderblock, Instagram Reels, and a lot of people have a lot of questions about Orderblock as well. So we're going to look at what is an Orderblock, and in the Orderblock நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ Orderblockோட definition, an Orderblock is a place where institutions have sponsored in that particular move. இல்லை அதை புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா இப்போது மார்க்கெட்ஸே மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம யோசிச்சாக்கா இட் இஸ் டியூ டு இன்ஸ்டியூஷன் ஸ்பான்சர்ஷிப். அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை தே கேன் ஆல்சோ பி யுவர் மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பான்சர்ஷிப் நடந்த இடத்த நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். பிகாஸ் தட் சிக்னிஃபைஸ் அந்த இடத்துல அந்த இன்ஸ்டியூஷன்ஸோட ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் அங்கே வந்து அங்கேருந்து ஒரு பவுன்ஸோ இல்லை மொத்தமாகவே திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இஃப் இட்ஸ் புல்லிஷ். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி யூ நீட் டு நோ there is only 2 candles. ஒன்று இஸ் அ புல்லிஷ் கேண்டில். ஸோ புல்லிஷ் கேண்டலோட ஸ்ட்ரக்சர் இதுதான், ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். ஒரு பேரிஷ் கேண்டலோட ஸ்ட்ரக்சர் இதுதான், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆர்டர் பிளாக் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அ ஹை, திஸ் இஸ் அ லோ, திஸ் இஸ் அ லோவர் ஹை, திஸ் இஸ் அ லோவர் லோ, which signifies இங்கே இருந்த செல் சைட் லிக்விடிட்டியை நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோம். ஸ்வீப் பண்ணிவிட்டு we printed a higher high, which signifies market structure shift. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்ன? ஒரு பேரிஷ் மார்க்கெட்லேருந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படி ஷிஃப்ட் ஆகிற பட்சத்தில் இந்த ப்ரைஸ் லெக் இருக்குது, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண ப்ரைஸ் லெக்கில் இருக்க டவுன் க்ளோஸ் கேண்டில், அதாவது பேரிஷ் கேண்டில் ஷுட் ஹோல்ட் ப்ரைஸ் வந்து தாங்கி பிடிக்கணும் ஆஸ் சப்போர்ட் ஃபார் ஹையர் ப்ரைஸஸ், டு ஸ்பான்சர் ஹையர் ப்ரைஸஸ். ப்ரைஸ் இன்னும் மேலே போகிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணணும். இந்த பேரிஷ் கேண்டில்ஸ் ஷுட் ஹோல்ட் ப்ரைஸ் டு ஸ்பான்சர் ஹையர் ப்ரைஸஸ். இது ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கோட எக்ஸாம்பிள். ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்கோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் அ லோ, திஸ் இஸ் அ ஹை, திஸ் இஸ் அ ஹையர் லோ, திஸ் இஸ் அ ஹையர் ஹை. ஸோ ஹையர் ஹை போச்சுனாக்கா இங்கே இருக்க பை சைட் லிக்விடிட்டியை நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் வி ப்ரோக் ஸ்ட்ரக்சர், அகேன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னா we have a lower low. இந்த லோவை விட இந்த லோ கீழே இருக்குது. ஸோ இட்ஸ் லோவர் லோ. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஒரு புல்லிஷ் மார்க்கெட்லேருந்து பேரிஷ் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆன பட்சத்தில் இந்த ப்ரைஸ் லெக் இருக்குல்ல, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண ப்ரைஸ் லெக்கில் இருக்க புல்லிஷ் கேண்டில்ஸ், அப் க்ளோஸ் கேண்டில்ஸ் ஷுட் ஹோல்ட் ப்ரைஸ் ஆஸ் ரெசிஸ்டன்ஸ். இந்த bullish candles, இங்கே இருக்க series of bullish candles should hold price as resistance to sponsor lower prices. ரெசிஸ்டன்ஸாக ப்ரைஸை நிறுத்தி டமால்னு கீழே தள்ளணும். இங்கே இருக்க புல்லிஷ் கேண்டில்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து ஒன்றா சேர்ந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸை கீழே டமால்னு தள்ளணும். இதுதான் பேரிஷ் ஆர்டர் பிளாக்கோட தியரட்டிக்கல் இமேஜ். இப்போது லைவ் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்விங் லோ இஸ் அ செல் சைட் லிக்விடிட்டி. இப்போது மார்க்கெட் இந்த ஸ்விங் லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஸ்விங் ஹையை தாண்டி மேலே க்ளோஸ் இங்கே வச்சுருக்கு, விச் சிக்னிஃபைஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். இதோ இந்த இடத்துல. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனதும் நான் சொன்ன மாதிரி அ சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ், இந்த எல்லா கேண்டிலும் சேர்ந்தது தான் இஸ் யுவர் ஒன் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ see what happened. மார்க்கெட் திருப்பி அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே வந்துச்சு. அந்த ஆர்டர் பிளாக் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட ஓவர்லாப்பும் ஆயிருந்தது. ஸோ இந்த பிளாக்கில் உங்களுக்கு என்ட்ரி ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டேக்கிங் தட் ஃபேர் வேல்யூ கேப். அண்ட் தென் ஆர்டர் பிளாக்கில் யூ கேன் ஹேவ் யுவர் ஸ்டாப்ஸ் அண்ட் தென் யூ கேன் டார்கெட் ஈஸி 2R. ஸோ 2R நம்மளுக்கு இங்கே இருக்க இந்த ஈக்குவல் ஹைஸ் எடுத்தாக்கா 2R வரும். ஃபில் ஆச்சு, ஒரே கேண்டில் மேலே போயிடுச்சு. ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்கோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஸோ இப்போது திஸ் பிகம்ஸ் ஈக்குவல் ஹைஸ். ஸோ இங்கே இருக்க இந்த ஈக்குவல் ஹைஸை நம்ம இந்த இடத்துல கரெக்டாக 3 PM நம்ம சூப் பண்ணுறோம். அண்ட் தென்
இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரன் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ண ஸ்விங் ஹை எங்கே ஆரம்பிச்சது, இந்த ஸ்விங் லோவில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்விங் லோவை தாண்டி எனக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சா இட் வில் பிகம் மை bearish order block. இந்த up close candles will be my bearish order block. ஸோ அப்போது இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே this becomes my bearish order block. ஸோ all I have to do is இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இந்த bearish order block வந்ததும் I should just sell it right there and then my stop right above the order block and then target a 2R. So this right here is 2R and then we can also possibly target the draw. இந்த ஸ்விங் லோவையும் நம்ம டார்கெட் பண்ணலாம், பட் ஈஸி 2R அண்ட் ஸ்விங் லோவுமே போயிடுச்சு. ஸோ இட் இஸ் லைக் தட் ஈஸி. இதை ஹைன்சைட்டில் எடுத்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் எவ்ரி நவ் அண்ட் தென். மார்க்கெட்டில் திருப்பி இதே தான் நடக்கும். ஸோ யூ கேன் சிம்ப்ளி ட்ரேட் ஆர்டர் பிளாக்ஸ் இஃப் யூ ஹேவ் டெய்லி பயர்ஸ். பர்ஃபெக்டாக. ஸோ டெய்லி பயர்ஸ் எப்படி பார்க்கணுன்றதுக்கான வீடியோ மேலே லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி பயர்ஸை பார்த்துட்டு அண்ட் தென் align order block. Again, before trading order blocks, make sure you know how the asset performs during each session. அந்த particular timeல அந்த asset எப்படி perform பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. Understand the characteristics of this particular asset and then backtest order blocks for 10,000 times. Get the data. அதுக்கப்புறமா put risk on the table if you're trading your funded accounts or your evals or your own capital. So I hope you like this video. Feel free to hit the subscribe button and மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஒரு அடி டமால் நடிச்சிருங்க.